கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் பயணம் இனிதாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக சீஷத்துவம் என்ற தலைப்பில் சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நவீன கிறிஸ்தவ உலகில் சீஷத்துவம் என்பது ஒரு முக்கிய பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சீஷத்துவம் என்பது கற்றுக்கொள்வது அல்ல, வாழ்ந்து காட்டுவது. முதலில் சீஷர்கள் என்பவர்கள் யார் என பார்க்கலாம். சீஷன் என்பவன் எளிதாக கூறினால் ஒரு குருவை பின்பற்றுபவன் அல்லது ஒரு நபரை பின்தொடர்பவர் என குறிப்பிடலாம். ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என வேதத்தில் பல இடங்களில் சிந்திக்க முடியும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களில் காண முடியும். சீஷனின் குண நலன்கள் என வேதத்தில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் தான் ஒரு சீஷன் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். சீஷத்துவம் என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்நாள் செயல்பாடாகும். டைட்ரிச் பான்ஹாஃபர் என்கின்ற தேவ மனிதர் இப்படியாக கூறுகிறார், சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, பட் டிசைபிள்ஷிப் வில் காஸ்ட் யூ யுவர் லைஃப். ரட்சிப்பு முற்றிலும் இலவசம், ஆனால் சீஷத்துவம் நம் வாழ்நாள் செலவு ஆகும் என குறிப்பிடுகிறார். மற்றொரு மேற்கோளை காண நேர்ந்தது, கிறிஸ்டியானிட்டி விதவுட் டிசைபிள்ஷிப் இஸ் ஆல்வேஸ் கிறிஸ்டியானிட்டி விதவுட் கிரைஸ்ட். சீஷத்துவம் இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் என நாம் அந்த மேற்கோளிலே காண முடியும். நாம் இன்று வேதத்திலே சீஷர்களின் பலவீனம் என்ன என்றும் அதிலிருந்து நாம் வெற்றியான சீஷர்களாக வாழ என்ன கற்றுக்கொள்ள முடியும் எனவும் வேதத்தின் சத்தியங்களிலிருந்து நாம் சிந்திக்கலாம். முதல் குறிப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்ற வாக்குவாதம் உண்டாயிற்று. சீஷர்களுக்குள்ளாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் முதன்மையான பொருள் யார் பெரியவன். இதனை ஈகோ எனவும் சிந்திக்க முடியும். அதாவது நானே பெரியவன் என்ற மனப்பான்மை. இன்று சபைகளில் காணப்படும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் யார் பெரியவன் என்ற மனநிலை. தன்னை அனைவரும் மதிக்க வேண்டும், தன்னை அனைவரும் புகழ வேண்டும் என்ற மனநிலை. இன்று திருச்சபை விசுவாசிகளில் பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள், கல்வி கற்று பெரிய பதவியில் இருப்பவர்கள் தாங்கள் மற்றவர்களுக்கு பின்பதாக காணப்படுவதை விரும்புவதில்லை. வசனம் 47 வாசிக்கிறோம், இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து என வாசிக்கிறோம். நமது சிந்தனைகளை முன்னரே தேவன் அறிந்து கொள்வதால் கர்த்தருடைய பிள்ளைகளாக சீஷர்களாக வாழ்பவர்கள் நமக்குள்ளே யார் பெரியவன் என்ற மனப்போக்கை தவிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை பற்றிய மேன்மையான எண்ணம் நமக்குள்ளே வெளிப்பட்டு நாம் மேன்மையானவர்கள் என்ற அகங்காரம் நம் சிந்தையிலே உருவாகுமானால் சீஷர்களாகிய நாம் வெற்றியான சீஷர்களாக இருக்க முடியாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பிரச்சனைக்கு வெகு எளிதாக ஒரு தீர்வை வைப்பதை காண முடியும். வசனம் 48 பார்க்கின்றோம், இந்த உலகத்தில் தன்னை சிறியவனாக எண்ணுபவன் தேவனுடைய சமூகத்தில் பெரியவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருப்பான் எனவும், நாம் நம்மை நாமே மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்று எண்ணுவோமானால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் சிறியவர்களாக எண்ணப்படுவோம் எனவும் இந்த பகுதியிலே சிந்திக்கின்றோம். அடுத்த குறிப்பு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69 முதல் 74 வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஆண்டவரோடு பிரியமான உறவில் இருந்தவனும் உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என உணர்ச்சி பெருக்கில் பேசியவனுமான இந்த பேதுரு வெளியே அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்த போது ஒரு வேலைக்காரி அவனிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்று கேட்டபோது மிகவும் பதற்றத்துடன் எனக்கு தெரியாது எனவும் அந்த மனுஷனை அறியேன் எனவும் நிறைவாக சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கியதை காண முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இயேசுவே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பகிரங்கமாக அறிவித்த பேதுருவின் வாயிலிருந்து பகிரங்கமாக அந்த மனுஷனை நான் அறியேன் என மறுதலித்து பேசுவதை சேவலின் சாட்சி உறுதி செய்தது. ஒரு சீஷனுடைய முக்கியமான பணி மற்றொரு சீஷனை உருவாக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றும் நாம் பல சீஷர்களை உருவாக்க வேண்டும். இன்று அநேக சபைகள் சீஷர்களை உருவாக்குவதை விட பக்தர்களை உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கிறிஸ்துவை நம் வாழ்வில் காட்ட வேண்டும். நாம் ஒருவேளை கிறிஸ்துவை பகிரங்கமாக மறுதலிக்காமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை நம் வாழ்வில் காட்டாமல் வாழ்வது மறுதலிப்பதற்கு சற்றும் குறைந்ததல்ல. இந்த மறுதலிப்பதை டினையிங் என்று நாம் வாசிக்கின்றோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நாம் பிழைத்திருப்பது தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே என நாம் வாழ்வோமானால் சீஷர்களாகிய நாம் வெற்றியுடன் வாழ முடியும்.
அவ்வாறான விசுவாசம் நமக்குள் இல்லை என்றால் அவரை மறுதலிப்பதற்கு சற்றும் குறைந்ததல்ல எனவும் சிந்திக்கின்றோம். அடுத்த குறிப்பு, சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசித்தோமானால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பும் பேதுருவும் யோவானும் இயேசு உயிர்த்தெழுந்த கல்லறையை நேரில் சென்று பார்வையிட்டு உறுதிப்படுத்திய பின்பும் இயேசு சீஷரிடம் தன்னை காண்பித்த பின்பும் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே வருகிறோம் என்றார்கள். சீஷனின் அடுத்த பலவீனம் பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங். பின்மாற்றம் என்பது குருவின் மேல் நம்பிக்கை இழப்பது மற்றும் தன் மீதான நம்பிக்கையில் திருப்தி கொள்வதாகும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கிறோம், பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைவான். பின்மாற்றம் ஒரு சீஷனை இறுதியில் கொன்றுவிடும். ஒரு சீஷனுக்கு பின்மாற்றம் என்பது திடீரென நிகழ்வதில்லை. ஜேசி ரயில் என்கின்ற தேவனுடைய மனிதர் இப்படியாக கூறுகிறார், backsliding generally first begins with neglect of private prayer. பின்மாற்றம் என்பது பொதுவாக தனி ஜெபத்தை தள்ளி விடுவதிலிருந்து துவங்குகிறது. தேவனுடனான தனிப்பட்ட உறவிலிருந்து நாம் விலக துவங்குமானால் நாம் பொது வாழ்வில் பின்மாறி போக வாய்ப்பு உள்ளது. நமது பின்மாற்றம் நம்மோடு இருப்பவர்களையும் பின்மாற்றத்திற்கு இட்டு செல்லும். இந்த பேதுருவின் பின்மாற்றத்தில் சக சீஷர்கள் அவனை சமாதானப்படுத்தவோ அல்லது அவனுக்கு எதிராக எதுவும் கூறாமல் அவனோட புறப்பட்டு போன துர்பாக்கியமான நிகழ்வை பார்க்கிறோம். நமது வாழ்க்கையில் தேவனுடனான தனிப்பட்ட உறவில் நாம் வலுவாக இல்லையெனில் எந்த நேரமும் பின்மாற்றத்தை சந்திக்கக்கூடும் என்பதுடன் நாம் நம்மோடு இருப்பவர்களின் பின்மாற்ற மனநிலைக்கு தள்ளிவிடுவதுடன் அந்த சீஷர்களைப் போல நம் வாழ்க்கையில் ஒன்றும் பிடிக்காமல் நின்றுவிடக்கூடும். இயேசு கிறிஸ்து கேட்கும் போது கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என கூறும் வாழ்வின் பூஜ்ய நிலையை எட்டிவிடக்கூடும். நாம் சீஷர்களின் பலவீனம் என்று வேதம் காட்டும் குறிப்புகளை அறிந்து கொண்டோம். ஒன்று, யார் பெரியவன், ஈகோ. இரண்டாவது, மறுதலிப்பது, டினையிங். மூன்றாவது, பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங். சீஷர்களாகிய நாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும். நாமே மேற்கண்ட பலவீனங்களை பெற்றிருப்போமானால் சீஷர்களை உருவாக்க முடியாது. எப்படிப்பட்டவர்கள் உண்மையான சீஷனாக இருக்க முடியும் என்பதை விளக்கும் ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. சுயத்தை வெறுத்து சிலுவையை சகித்து சுயசித்தம் உடைத்து அவயவம் படைத்து இயேசுவின் சாயலில் அனுதினம் வளரும் இன்பம் பெற்றவனே உண்மை சீஷன். இயேசுவின் சாயலில் அனுதினம் வளரும் இன்பம் பெற்றவனே உண்மை சீஷன். சீஷனாய் மாறுவேன் நான், சீஷனாய் மாற்றுவேன் நான். என்னாலே ஒன்றும் இல்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றும் இல்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. நாம் எல்லா சூழ்நிலைகளையும் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் உறுதியாய் நின்று சுயத்தை வெறுத்து சிலுவையை சகித்து சுயசித்தம் உடைத்து அவயவம் படைத்து இயேசுவின் சாயலில் அனுதினமும் வளர தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.